ஹலோ வணக்கம் நண்பா. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த ஜாவா பெராக் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சீட்டரு. அதே மாதிரி நம்ம வண்டியோட இன்ஜின் ஸ்பெக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு சிங்கிள் சிலிண்டரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு லிக்விட் கூல் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு 14 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ லாங் வந்து போகலாம், பட் ஆனால் சிங்கிளாக தான் போக முடியும். ஸோ நீங்கள் வந்து கமிட்டடாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்பா. ஸோ நான் வந்து ஒரு மொரட்டு சிங்கிள் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க வண்டியோட பிரேக்கிங் பார்ட் பொறுத்த வரைக்கும் வண்டிக்கு வந்துட்டு ஒரு டியூல் சேனல் லேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 280mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 240mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட பிரேக்கிங் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நல்லா பிடிக்குது, பேக்கில் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பள்ளத்தில் தான் விட்டப்போ எனக்கு அந்த இம்பேக்ட் தெரியுது நல்லாவே. ஸோ பேக்கில் இருக்கிறது மட்டும் தான் அந்த பிரச்சனை இருக்குது, தவிர ஃப்ரண்ட்டில் வந்து நல்லாவே வாங்கிக்குது பள்ளத்தில். ஸோ இங்கே ஒரு பள்ளத்தில் விட்றேன், நீங்களே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ சிங்கிள் சீட்டர்ன்றதால இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்க தான் செய்யும், பட் நான் நத்திங் கேன் பி டன். ஸோ வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து பொறுத்த வரைக்கும் ஸோ வண்டி பிக்கப் பொறுத்த வரைக்கும் பிக்கப்பு தாறுமாறு தர்பார் மாதிரி இருக்கு, வேற லெவல் பிக்கப்பு. ஸோ வண்டி ஹாரன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரன் வந்துட்டு ஒரு ஹோண்டா ஆக்டிவா ஹாரன் மாதிரி இருக்கு, ஹாரன் பிடிக்கல சுத்தமாக. ஸோ வண்டியோட ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ லுக் ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியில். ஸோ தட் இஸ் ஓல்டு கைண்ட் ஆஃப் லுக். ஸோ லுக்ஸுக்காக வாங்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி வண்டியோட பிரேக்ஸ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஃப்ளோட்டிங் பிஸ்டன் கேலிபர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஸோ பிரேக்கிங் பார்ட் இஸ் குட். ஸோ இப்போ நம்ம அந்த டிஸ்க்கு அதாவது அந்த பிரேக் பேட் மட்டும் பார்த்தா நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிட்ட ஓட்டி இருக்கு. ஸோ பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணல. ஸோ பிரேக் பேட் வந்துட்டு கொஞ்சம் தேஞ்சு போயிடுச்சு, நல்லா பிடிக்கல பிரேக்கு. வண்டி ஸ்டாக்கில் சரியான பைட் இருந்துச்சு கைஸ், இப்போ தான் பைட் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்துட்டு ஒரு டியூவல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் பார்ட்டு வேறு லெவலு. இங்கே ஒரு கிடிக்கலாம். பிக்கப் வேற லெவல் கைஸ். பார்த்தீங்களா டப்புன்னு பின்னால் வந்து சூப்பராக வந்து பேக் ஃபயர் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பழைய புல்லட்டில் வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிரேடில் டியூபிள் ஆர் சேஜிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு சேசி வந்து எது கொடுக்குறாங்கன்னா இன்ஜின் சேஃப்டிக்காக அந்த பர்டிகுலர் சேசி வந்து கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் அ குட் மூவ். அதே மாதிரி வண்டியோட வீல் சைஸ் வந்து வண்டியோட வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1485mm வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த வண்டி. ஹைட்டு கம்மியாக இருக்கவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கால் வந்து எட்டும், அதனால் வந்து பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஹைட் கம்மியாக இருக்கவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட அந்த ஒரு ஹேண்டில் பார் வந்துட்டு கொஞ்சம் லோயர் அப்ரேட்னு சொல்லலாம், நல்லா இருக்குது வண்டி. ஸோ ஹைட்டு கம்மியாக இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5'5" அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்குலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் லாங்கில். ஸோ ஹைட்டாக இருக்கவங்களுக்கு நான் வந்து டூரிங் பண்ணணும், நான் வந்து பெருசாக ஸ்பீடு ஓட்ட மாட்டேன்னா யூ கேன் கோ ஃபார் த Thunderbird 350 or 500 or you can go for the Dominar. ஸோ டாமினார்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ இதாங்க நம்ம வண்டியோட லுக்கு. ஸோ வண்டி லுக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஒரு டூ எக்ஸாஸ்ட் சிஸ்டம் தான் பார்க்கவே அந்த ஒரு செம்ம கெத்தான லுக்கு வந்து கொடுக்குது. ஸோ வண்டியோட பேக் பொறுத்த வரைக்கும்
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர் பிளேட்டு அதே மாதிரி இங்கே அடியில் வந்துட்டு ஒரு எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க லைட். இங்கே வந்து 2 இண்டிகேட்டர். இது வந்து மட்கார்டு. ஸோ மட்கார்டு கீழே அதாவது இங்கே சீட்டு. ஸோ சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் ஹார்டர் சைடில் தான் இருக்குது சீட்டு. அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு அழகான சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் சொல்கிற மாதிரி இம்பேக்ட் கொஞ்சம் பயங்கரமாக வாங்குது. மற்றபடி ஃபுல்லாக மெட்டல் கைஸ், எல்லாமே மெட்டல் தான். அதே மாதிரி சொல்லணும்னா வண்டியோட அந்த ஒரு செயின் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு வந்து இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சொல்லணும்னா வண்டியோட அந்த ஒரு 240 mm பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பைப்ரி பிரேக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் சேவர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபியூல் இன்ஜெக்டட் மோட்டர் வந்து வரும். ஸோ அந்த ஒரு மோட்டருக்கு வந்து கவர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக் பிரேக்குக்கு வந்து இங்கே மாஸ்டர் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட அந்த ஒரு கிளச்சுக்கு வந்து இது வந்துட்டு அந்த ஒரு பிரேக் பெடலு நல்லா இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து ஒரு BS6ன்றதால வந்துட்டு வண்டியோட எக்ஸாஸ்ட் பைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சென்சார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சென்சார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட அந்த ஒரு ஃபியூல் பர்னிங்லாம் ஒழுங்காக ஆகுதா அப்படின்றதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே உங்களுக்கு ஒரு ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ரேடியேட்டர் மேலே வந்து அந்த ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஹஸ்கவர்னா வண்டியில் அந்த ஒரு ஃபேன் சவுண்டு கேட்குற அளவுக்கு இதில் பெருசாக கேட்கல. கீ ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. ஸோ வண்டியோட கீ பொறுத்த வரைக்கும் தான் இது வண்டி கீ. ஓல்டு ஜாவா கீ வந்துட்டு ஃபுல்லாக வந்து மெட்டலில் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷில் ஜாவா அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. அதே மாதிரி வண்டியோட அந்த ஒரு டயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே ரகடாக இருக்குது டயரு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 280 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ABS இருக்குது. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வண்டி பிரேக்கிங் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக பிடிக்குங்க. ஸோ ஹாரன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஹாரன் வந்துட்டு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஆர்டினரியாக இருக்குது ஹாரன், அவ்வளோதான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே தான் இருக்குது சென்சர்ஸு. ஸோ அது வந்துட்டு அந்த வண்டியோட அந்த ஒரு ஃபியூல் பர்னிங்காக அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை அந்த ஈஸியாக கனெக்ட் பண்ணிங்கன்னா வண்டி ஃபியூல் பர்னிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூ கேன் செக் இட் அவுட். வேறு என்ன இருக்குது? ஸோ வண்டி டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு ஒரு 190 18 inch வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்போக்ட் யூனிட்டு. டியூப்லெஸ்ஸாக தெரியலையே, டியூப்லெஸ்ஸா? ஸோ ஸ்போக் இருந்தால் மோஸ்ட்டாக டியூப் தான் கொடுத்துருப்பாங்க. பட் டியூப்லெஸ் வந்துட்டு இப்போது ADVயில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் பார்க்குறதுக்கு பெருசாக தான் இருக்குது. ஸோ வண்டி லுக்ஸை பொறுத்த வரைக்கும் வண்டி சீட் கீழே வந்துட்டு அந்த ஒரு டெயில் லைட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் லுக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு கைஸ். ஸோ இதான் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு. இப்படி இருக்குது ஃப்ரண்ட் லுக் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இன்ஜினில் ஜாவான்னு போட்டிருக்கு, இங்கேயும் ஜாவான்னு போட்டிருக்கு, இங்கே வந்து பெராக்குன்னு போட்டிருக்கு டேங்க்கில். இது வந்து அந்த ஒரு ஃபியூல் கேப்பு. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து ஒரு 14 liters கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி மைலேஜ் 25லேருந்து 30க்குள்ளே வருதுன்றாங்க, பார்ப்போம். ஸோ வண்டியோட ஹேண்டில் பார் சைட் லாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. பழைய எல்லாமே பழையசான இன்ஜினு அந்த டெக்னாலஜிஸ்லாம் மட்டும் புதுசு யூஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் அ குட் மூவ். ஸோ அப்போ தான் காம்படிட்டர்ஸுக்கு வந்து காம்படிட் பண்ண முடியும். ஸோ வண்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 160 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ABS லைட்டை வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி வண்டியோட அந்த ஒரு நியூட்ரல் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் செக் லைட் கொடுத்துருக்காங்க. லோ ஃபியூல் வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓடோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இன்ஜின் வந்துட்டு என்ன ஹீட் ஆகுது அந்த ஹீட் டெம்பரேச்சர் கொடுக்கல, டைம் டேட்டு எதுவுமே வரல சார். இது வந்துட்டு அந்த ஒரு ரெட்ரோ மாடல் வந்து ஃபோக்கஸ் பண்ணதால் இப்படி தாங்க இது இருக்குது. ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்கலாம். எக்ஸாஸ்ட் நோட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட அந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் வந்துட்டு பெருசாக இல்லை. பட் ஒரு கொஞ்சம் லாங்கெலாம் போனால் ஹீட் அடிக்க தான் செய்யும் எல்லா இன்ஜினுக்குமே. ஆனால் இதில் வந்து அதாவது நம்ம ஒரு 100க்கு மேலே போனால் ஹீட்டிங் வந்து அவ்வளோவா தெரியாது. அதுதான் ஒரு நல்ல விஷயம். வண்டியோட அந்த ஒரு வைப்ரேஷன் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் மட்டும் வைப்ரேஷன் வந்து இருக்குது. பட் ஆனால் ரொம்பலாம் இல்லை வைப்ரேஷன், அளவுக்குலாம் வைப்ரேஷன் கிடையாது. ஸோ வைப்ரேஷன் இருக்குது, லைட்டாக இருக்குது. ஸோ நம்மளோட பவர்லைன் ஹெட்டர்ஸோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த ஒரு ஓல்டு லுக்கை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணதால் 9 out of 10 வந்து கொடுக்கலாம். மற்றபடி பிரேக்கிங் பார்ட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ உண்மையில் அந்த ஒரு பிரேக் பேடு தெரிஞ்சிருக்கா இல்லைனா வந்துட்டு பிரேக்ஸ் இப்படி தானான்னு தெரியல.
ஸோ முன்னாடி பிரேக் நல்லா போயிட்டு இருக்கு, பேக் பிரேக்கும் பிடிக்குது. ஆனால் அதான் ரொம்ப ஓகேவாக பிடிக்குது. அழுத்தி பிடிச்சா நல்லா பிடிக்குது. ஆனால் அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தால் வீல் வந்து ஏபிஎஸ் இருந்தாலும் விட்டு விட்டு லாக் ஆகும்போது யூ வில் மிஸ் அவுட் த ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஸோ அது ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் வந்து இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஒரு 4 ஸ்ட்ரோக் லிக்விட் கூல்டு, ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஹீட்டிங் லாங்லாம் கண்ணை மூட்டை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் வந்து லாங் பிளான் பண்ணுறா கூட வேர் வில் யூ மவுண்ட் த லக்கேஜஸ். ஸோ நீங்கள் சிங்கிளாக போகிறதால உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பேக் மாதிரி மாட்டிக்கலாம். பட் நான் வந்துட்டு ஒரு லே வரைக்கும் போகிறேன் அந்த மாதிரி ஐடியா இருந்தால் தயவு செஞ்சு மறந்துடுங்க. ஸோ வண்டியோட அந்த ஒரு எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஹைட்டான ஸ்பீட் பிரேக்கரில் நீங்கள் ஏற்றி இறக்குனாலே சராக்குன்னு வந்துட்டு கண்டிப்பாக தெரியுது. ஸோ லேலாம் போனால் ஃபுல்லி ஆஃப் ரோடிங் செஷன் தான். நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரதுக்குள்ள 2 எக்ஸாஸ்ட்டையும் அதுவாக கலந்துக்கோ, இல்லை நீங்களே கலட்டி எடுத்து உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் போட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ புல்லிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ கைஸ், நம்மளோட பெராக் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் அந்த ஒரு தம்ஸ் அப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து மறக்காமல் அந்த ஒரு பெல் ஐக்கன் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.